ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேச போறது துலாம் ராசி. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில எல்லாருக்குமே சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல திருமணம் மிக முக்கியமான ஒரு முடிவு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, எல்லா கணவன் மனைவிக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே எல்லா குடும்பத்திலையுமே பிரச்சனைகள் என்பது இருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா திருமண வாழ்க்கை மற்றும் ஒருத்தருக்கு சரியா அமையலைன்னா அந்த வாழ்க்கையில எந்தவித பிடிப்பும் இல்லாத அளவுக்கு மனசு கஷ்டப்படுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நாம ஒரு பக்கம் ஒரு தராசுல மிகப்பெரிய காசு இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, புகழ் இருக்கு, அதிகாரம், பலம், பதவி, அந்தஸ்து எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் திருமண வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய தராசு எல்லாமே வீணாவே போயிடுது. திருமண பந்தம் நல்லா இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு சம்பளம், ஒரு சின்ன குடிசையில ஓரளவுக்கு குடும்பம் நடத்துற அளவுக்கு வருமானம், ஓரளவுக்கு இது வசதி, ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தா கூட அந்த வாழ்க்கை எவ்வளவு இனிப்பா இருக்கு. அப்போ திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. இப்ப எந்தெந்த அடிப்படையில துலாம் ராசி நேயர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில திருமண பந்தம், அது மூலியமா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை பெரிய அளவுல சக்சஸ் பண்றத அமைப்பு எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த சினாரியோல இந்த மாதிரி அமைப்புகள் வரும். ஏன்னா இதை வச்சுதான் துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சப்போஸ் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வுகள் இருக்கா இல்லையான்னு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்தீங்கனாலோ இல்லை நேரடி கன்சல்டேஷன்ல வந்தாலோ துல்லியமாக உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்லி, உங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கான ரெமெடிஸை சொல்லி அதை சல்யூஷன் என்னன்றதை பார்த்து சரி செய்ய முடியும். ஆனால் இதுல என்னன்னா, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையும் பக்தியும் அவசியம். ஆக துலாம் ராசினியர்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை அமையும், நினைச்சதெல்லாம் நடக்கும், அபண்டன்ட் வெல்த், ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வாங்க. ஒரு துலாம் ராசி என்பர் இருக்கார். அவருடைய ஜாதகத்துல சுக்கிரனும் குருவும் நேரடி தொடர்புல பார்த்துக்கிட்டாலோ, சுக்கிரன் குரு இணைந்து இருந்தாலோ அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான வெல்த், அதாவது மிகப்பெரிய சொத்து சேர்க்கிறது, லக்ஸரியான வாழ்க்கை வாழ்வது, ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்பரிட்டினா வெறும் மனம் மட்டும் சேர்க்கிறது இல்லை, மரியாதை, செல்வாக்கு, அங்கீகாரம், மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலைமை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ப்ராஸ்பரிட்டி. முகத்துல தேஜஸ், நல்ல ஆடைகள், அணிகலன்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றோம். இப்ப ப்ராஸ்பரிட்டி அது மட்டுமா, பெரிய அளவுல மிகப்பெரிய அதிகார பலம் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் இந்த திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி 37, 38 வயசுக்கு பிறகு துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் குரு சம்பந்தம் இருந்தால் நாம் சொன்னதெல்லாம் 75% நடந்தே தீரும். ஏன்னா இந்த ஜாதகம், ஜோதிடம் என்பது ஒவ்வொரு பிறப்பு ஜாதகம் இருக்கு, அது யூனிக். அந்த பிறப்பு ஜாதகம் தனித்துவம் பெற்றது. நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 75-80% நேயர்களுக்கு பொருந்தும். 20% பிறப்பு ஜாதகத்துல விதி விலக்குகள் இருந்தால் அப்போ பிறப்பு ஜாதகத்தை எங்கள்கிட்ட காமிக்கணும். நீங்க கன்சல்டேஷன் வரும்போது பார்த்துட்டு அதற்கும் தீர்வுகள் இருந்தால் கூற முடியும். ஆக ஒட்டு மொத்தத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் குரு இணைவு என்பது உங்கள் திருமணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 37-38 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் அபரிவிதமான ராஜயோகங்களை வழங்கும். அதுல சந்தேகமே தேவையில்லை. அடுத்து, நீங்கள் துலாம் ராசி, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டால், அல்லது 2ஆம் இட அதிபதி சுக்கிரனாகவே வந்தால், இப்ப மேஷம், இப்போ கன்னிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் இட அதிபதி சுக்கிரன், அவர் வலு பெற்றிருந்தால், அல்லது செகண்ட் லார்ட் இன் த 11th ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவர் 11ஆம் வீட்டில் இருந்தால், இந்த 3 அமைப்புகள்ல இருந்தால், இந்த சினாரியோஸ்ல, அதாவது உங்க பிறப்பு ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கும் லக்னம், அந்த லக்னத்துல இருந்து 2ஆம் இடம், லக்னம் 1 அடுத்தது 2, அந்த அதிபதி, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சிம்ம லக்னம், உங்களுடைய 2ஆம் அதிபதி கன்னிராசிக்கு அதிபதியான புதன், அவர் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருந்தால், கல்யாணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள், அதாவது ஒரு பெரிய லெகசி பரம்பரையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மனைவியாக வரக்கூடியவர்கள் அல்லது கணவனாக வரக்கூடியவர்கள் உங்கள் ஃபேமிலி வெல்த், குடும்ப அந்த ஆஸ்தியை வந்து பெருக்குப்படுத்துவாங்க. அதாவது கணவனாக வரக்கூடியவர்கள் மனைவியாக வரக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப ஆஸ்தியை பல மடங்கு பெருக்குவார்கள். அது மட்டும் இல்ல, உங்க குடும்ப வேல்யூன்னு இருக்கு. ஒரு சில குடும்பத்தை பார்த்தா சமுதாயத்துல வணக்கம், அவங்க மேல தனி மரியாதை இதெல்லாம் வரும். ஏன்னா அந்த குடும்பம் நடந்து கொள்ளுகிற விதம், அந்த குடும்பத்திற்கு உண்டான நடவடிக்கைகள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர் அவர்களுடைய உடை நட பாவனைகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே பண்பா நடந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருந்து வர்றவங்க இந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அவங்க மேல தனி மரியாதை வரும். அந்த மாதிரியான ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் பல மடங்கு உயரும். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் துலாம் ராசி, உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துடைய 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் 1, லக்னத்துடைய 2ஆம் அதிபதி சுபக்கிரக பார்வை பெற்று வலுத்திருந்தால் 2, அதை தவிர லக்னத்துடைய 2ஆம் அதிபதி குருவுடைய சம்பந்தத்துடன் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றங்கள் திருமணத்திற்கு பிறகே கிடைக்கும். அடுத்தபடியாக துலாம் ராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி இருந்தால், அதாவது 2ஆம் அதிபதியும் 7ஆம் வீட்டுல, 7ஆம் அதிபதி என்னமோ 2ஆம் வீட்டுல, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் சொல்றோம். அந்த மாதிரி இருந்தால் திருமணத்திற்கு பிறகு ஸ்ட்ராங் growth ப்ராஸ்பரிட்டியில இருக்கும், ஸ்ட்ராங் வெல்த் அக்யூமுலேஷன் இருக்கும். நம்ம சொல்றோம் 200 கோடி 300 கோடி, சாதாரணமாக இருந்த அந்த கணவர் வந்து 300 கோடிக்கு அதிபதி ஆவார் திருமணத்துக்கு பிறகு. குறிப்பா 42 வயசுக்கு பிறகு இவங்களுடைய வெல்த் growth அப்படிங்கிறது பல மடங்கு உயரும். நம்ம சொன்ன மாதிரி துலாம் ராசி பிறப்புல உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 2nd ஹவுஸோட லார்டு 7th ஹவுஸோடைய லார்டு, இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் உங்களுடைய மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். அதே மாதிரி துலாம் ராசி நேர்கள், நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் துலாத்திலோ மீனத்திலோ ரிஷபத்திலோ இந்த 3 இடங்களில் இருந்தாரே ஆனால் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய growth, உங்களுடைய வளர்ச்சியை இறைவனால கூட கட்டுப்படுத்த முடியாது. திருமணத்திற்கு பிறகு நீங்க துலாம் ராசி உங்க சுய ஜாதகத்துல சுக்கிரன் துலாத்திலேயோ மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ இருந்தால், நம்ம இறைவன் சொல்றது மிகுதியாகப்படுத்தி சொல்றோம், இறைவனால எல்லாமே முடியும், ஆனாலும் அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியை யார் பவர்ஃபுல் பீப்புள் தலைவர்கள் அப்படின்னு சொல்றவர்களால கூட தடுத்து நிறுத்த முடியாது. திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா சமுதாயத்துல பெரிய பதவிகள்ல போய் உட்கார வைக்கும். அதை தவிர மிகப்பெரிய மதிப்பை ஏற்படுத்தும். உங்களை நம்பி லட்சக்கணக்கானவர் உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணும். உங்களை பயங்கரமா உங்க மேல அட்ராக்ஷன் ஆகும். எல்லாருக்குமே அந்த சாம் அப்படிம்பாங்க, அந்த அந்த கரிஸ்மாம்பாங்க, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கே தெரியாம உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறும். நீங்க துலாம் ராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் துலாம் மீனம் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று நேர்கதியில் இருக்க வேண்டும், வக்ரகதி அடையக்கூடாது. இந்த நிலையில் இருந்தால் மிகப்பெரிய அளவில் கல்யாணத்திற்கு பிறகு வாழ்க்கையில இமாலய மாற்றங்கள் வெற்றிகள் நடந்தே தீரும். அதே மாதிரி நீங்க துலாம் ராசி உங்களோட பிறப்பு ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்து 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி, அவர் 9ஆம் வீடு 10ஆம் வீடு அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள், திடீர் அபூர்வ ராஜயோகங்கள் நடக்கும். குறிப்பா 35 36 வயசுக்கு மேல நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட மனைவியோ கணவனோ உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ஃபோர்ஸ் மாதிரி இருப்பாங்க. கடவுளே நேர்ல வந்து கணவனாவோ மனைவியாவோ வந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை வச்சுதான் நீங்க பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயரங்களை எட்ட முடியும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு டெஸ்டினி கேட்டலிஸ்ட் மாதிரி, அதாவது விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதவியில அவங்க இருப்பாங்க. எல்லா கணவன் மனைவியும் அப்படிதான். ஆனாலும் இவர்கள் உங்களுடைய நல்ல விதியை இவர்கள் கையால் இவர்கள் எழுதுவார்கள். அதே மாதிரி
இவங்க மேரேஜ் 2 பேருக்கும், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நடக்க போற கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த கல்யாணம் ஒரு டிவைன் டைமிங்ல சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அப்படி எதிர்பார்க்காத போது டக்குன்னு அமையும். அதுதான் துலாம் ராசி நேயர்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துடைய 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி 9 மற்றும் 10ஆம் அதிபதியுடன் கனெக்ட் ஆகியிருந்தால், சேர்ந்திருந்தால் நாம சொன்னது நடக்கும். ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கேட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கியோ அல்லது நேரடி கன்சல்டேஷன் வாங்கியோ கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இன்னைக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் ஆகுமா, நான் என் மனைவியோட சேருவேனா, கணவனோட சேருவேனா, மறுபடி எனக்கு சக்சஸ்ஃபுல்னா இந்த மேரிட் லைஃபை நடத்த முடியுமான்ற கேள்வியெல்லாம் இருந்ததுன்னா கீழே கொடுக்குற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா துல்லியமா எங்களால் சொல்ல முடியும். அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் வேணுனாலும் சஜஸ்ட் பண்ண முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் வேறொரு தகவலுடன் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.